அதான் ப்ரோ அருமையாக இருக்குது. நான் நடிச்சிருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு ரீசனபிளான மூவி. எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நல்லா இருக்கு. ரியாத்காக வந்தேன். ரியாத் ஃப்ரெண்டு நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல ஆக்சுவலா எப்படிலாம் கிரைம்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு, வேற எதுவுமே இல்ல. பிஜிஎம் சாங் அந்த மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. மூவி பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு மூவி. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து நீங்க திரும்புற பக்கம் எல்லா பக்கமும் கண்டிப்பா இருக்கும். மியூசிக்கா பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு டுவெட் சாங் அந்த மாதிரி இல்ல. ஆனா பிஜிஎம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. படம் பார்த்துட்டு வெளில வர வரைக்கும் அந்த அந்த எஃபெக்ட்லயே இருக்கும் போது விறுவிறுன்னு ஓடுதா. சோ பாட்டு இல்ல அப்படின்ற மாதிரி எந்த குறையுமே தெரியல. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி இந்த மாதிரி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது காமனா இருக்கும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க வந்து ரொம்ப வேற மாதிரி யோசிப்பீங்க கதைய. அடுத்த செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ட்விஸ்ட் வச்சு வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. சோ இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ இதுல ஒன் லைன்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சம்மரியா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து இதுல எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு ஒரு ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நாட்டிலயும் நடந்துச்சுன்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அது நீங்க படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். மூவி ஆவரேஜ் மூவி தான். பட் வந்துட்டு அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை வந்துட்டு இன்னும் எலாபரேட் பண்ணி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. ஸோ இட்ஸ் கிரைம் த்ரில்லர் அண்ட் பேராசை பெருநஷ்டம் தான் சொல்ல போனா. லைக் பணத்துக்காக வந்துட்டு பொண்ணுங்களை ஏமாத்துறதும், பொண்ணுங்களை வந்து ரேப் பண்றதும், கொலை பண்றதும் இதெல்லாம் தப்பு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோனியா மேம் நான் எப்பவுமே சரி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காப்ல, எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். நான் வந்து எப்பவுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு, மர்டர் மிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்ட். லவ் ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் விட இதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால என்ன இருக்குன்னு பார்க்க வந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வந்து எடுத்திருக்காங்க. மலைவாழ் மக்கள் ஒரு பொண்ணு வந்து இறந்துருது. அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது சோனியாகர் வேலை. அது எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையாக இருந்துச்சு. மொத்தமாக படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நாட்டு செம்ம நாட்டு. ஆனால் கொண்டு வந்த ப்ரெசென்ட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப லேகாக ஸ்லோவாக போகுது. ஸோ அதோடு தான் மைனஸ். மற்றபடி கேமரா ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜகுரு சார் அவர் வந்து ஏற்கனவே தெரிஞ்சவர். ஸோ இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. மற்றபடி வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். பட் ஆனால் அந்த ஆர்டிஸ்ட்லாம் சோனியா ஃப்ரேமில் வரும்போது ரொம்ப ஒரு பியூட்டியாக ஒரு இதாக இருக்குது. பொண்ணுங்க ஒரு 3 பொண்ணுங்க ஒரு கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ ஓகே தான். சாங்ஸ்லாம் இல்லை. மியூசிக் வந்து அமராவா அப்படின்ற ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ த்ரில்லர் படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சீட் எட்ஜு கொண்டு வர்ற மூமெண்ட்ஸ்லாம் வந்து அது வந்து ரொம்ப பண்ணாட்டினாலும் ஓரளவு ஃபீல் பண்ணிட்டாரு. பாட்டு இந்த படத்துக்கு உண்மையிலே தேவைப்படலை. ஏன்னா லவ்ங்கிற ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒன்லி ஆக்ஷன் ட்ராமா, இது த்ரில்லர் ட்ராமாங்கிறதுனால கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டாக தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் உண்மையாக சூப்பராக இருந்தது. அதுவும் சோனியா ரோல உண்மையிலே நம்ம ஆல்ரெடி லவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை பார்த்துருப்போம். அது மாரி ஒரு படி மேலே போய் போலீஸ் இந்த விஷயம் ஒரு சின்ன ஒரு மேட்டர் நடக்குது. அந்த விஷயத்தை யார் பண்ணுறது சொல்லிட்டு அந்த மூவ் பண்ணுறி போ அட்டம்ப்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. என்னடா ஒரு சின்ன விஷயம் தான், இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மிக மிக வந்து மிருகங்களை விட மோசமானவங்க மனுஷங்கதான்னு சொல்றாங்க. ஒரு டயலாக சிம்பாலிக்கா வருது. அதெல்லாம் பார்க்கவும் உண்மையில ரியல் லைஃப் உண்மையா சாத்தியப்படுது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் இந்த ஒரு ஃபைட்டு சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா அந்த மாதிரி போ அப்படி ஸ்பீடா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இந்த லவ் போர்ஷன் எதுவுமே இல்லைன்றத ஒரு குறை. மற்றபடி சூப்பரா இருந்தது படம். பார்க்கல எல்லாரும் ஒன் டைம் ஆச்சு. ரியாக்ஷனே ஏதோ மட்டமா கொடுக்குறாங்க. ரியாக்ஷன் த்ரில்லர்னு சொல்றாங்க. த்ரில்லிங்லாம் ஒண்ணுமே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை கான்செப்ட் வந்து போலீஸ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அது வந்து சோனியா அகர்வால் வந்து இப்போ அவங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்களோட ஸ்டைலில் பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்ப இதாக பண்ணாமல் அவங்களோட ஸ்டைலில் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குற ரொம்ப ஸ்லோ ப்ரோ, டெட் ஸ்லோவாக போகுது. கதையே அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன கோழி ரெக்கையை வச்சு தான் படத்தையே முடிச்சிட்டாங்க. வேற எதுவுமே இல்லை. சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. எதுவுமே இல்லை ப்ரோ.